இசை உலகத்துல 12,000 பாடலுக்கு மேல பாடி ஒரு மிகப்பெரிய கிண்ண சாதனை படைச்சவங்க தான் பாடகி ஆஷா போஸ்லே. அவங்க இப்ப ரீசெண்டா மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய கடைசி நொடிகள், கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்ப ரொம்ப சோகமா தெரிவிச்சிருக்காங்களாம். தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு சொல்லி பல மொழி திரைப்படங்கள்ல பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடி மக்கள் மனசுல நீங்காத இடத்த பிடிச்சவங்க தான் பாடகி ஆஷா போஸ்லே. சொல்ல போனா தமிழ்ல இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான், இசைஞானி இளையராஜா உட்பட எக்கச்சக்கமான இசையமைப்பாளர் பாடல்களில் இவங்க பல பாடல்களை பாடியிருக்காங்க. இவங்க தமிழில் பாடின ஒரு பாட்டுக்கும் இப்போ வரைக்கும் ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. அப்படிப்பட்ட ஆஷா போஸ்லேவுக்கு வயசு 93. தன்னுடைய 10 வயசுல பாட ஆரம்பிச்சிருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட 80 வருஷம் இசை உலகத்துல அவங்களோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. வயது முதிர்ச்சி காரணமா கடந்த ஒரு சில வருஷங்களாவே இவங்க சரியா பாடல்களை பாடுறதோ இல்ல பொது நிகழ்ச்சி அட்டன் பண்றதையோ அவங்க பண்றது கிடையாது. அப்படிப்பட்ட ஆஷா போஸ்லேவுக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் ஓய்வில் இருக்கும்போது திடீர் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மருத்துவமனையில் அவங்க குடும்ப சேர்ந்தவங்க அழைச்சிட்டு போயிட்டு தீவிர சிகிச்சையும் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து சிகிச்சையில் இருந்தவங்க நேற்று காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போயிருக்காங்களாம். அவங்களுடைய கடைசி நொடிகள் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சையில் இருந்தாலும் கடைசி நொடிகளில் அதிகமாக மூச்சு வாங்குறது, மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படுறது, சரியாக உணவு எடுத்துக்காது, குறிப்பாக இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாத சுச்சுவேஷனோட தள்ளப்பட்டிருக்காங்களாம். கடைசி நொடிகளில் மரண வேதனை சந்திச்சு தான் அவங்க உயிர் பிரிஞ்சிருக்கு. அந்த கடைசி நொடிகளை பார்க்க முடியாம அவங்க குடும்ப சேர்ந்தவங்க மன வேதனைக்குள்ளாயிருக்காங்க. ஒரு கட்டத்தில் மருத்துவர்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சும் சிகிச்சைகள் பலனிக்காம நேற்று காலையில் ஏப்ரல் 12ஆம் தேதி அவங்க உயிர் பிரிஞ்சிருக்கு. இவங்களோட உடலை மும்பையில் இருக்கக்கூடிய சிவாஜி பூங்காவில் அரசு மரியாதையில் அவங்க உடல் அடக்கம் செய்ய போகுதாம். இதை அவங்க குடும்ப சேர்ந்தவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்திருக்கு. இப்போ பாடகி ஆஷா போஸ்லேவோட கடைசி நிமிடங்களை பற்றியான செய்திகள் வெளிவந்து ரசிகர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க 3 நாட்களில் பிரதீப் ரங்கநாதனோட எல்லைக்கே திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. லவ் டுடே, டிராகன், டியூட் இந்த 3 படங்களோட ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றிக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் தனக்கு நடத்த பிடிச்சவர் தான் பிரதீப் ரங்கநாதன். ஹாட்ரிக் வெற்றியை தொடர்ந்து விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் எல்லைக்கே திரைப்படம் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை உலகம் முழுக்க தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. சொல்ல போனா இந்த படத்தை நயன்தாரா தான் தயாரிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைச்சிருக்காரு. சீமான், கௌரி கிஷன் உட்பட ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. காரணம் அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு இப்போ வரைக்கும் ஒரு கலவையான விமர்சனம் தான் வந்துட்டு இருக்கு. 3 நாட்கள் கடந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டும் மொத்தமா இது வரைக்கும் உலக அளவில் 33 கோடி வசூல் செஞ்சிருக்குதான். இது வீக்கெண்ட் ரிப்போர்ட். கூடிய சீக்கிரம் இந்த வீக்கெண்டும் இந்த திரைப்படம் 50 கோடி ரூபாய் எட்டும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.